Hello பசங்களா வணக்கம் and welcome. நான் தான் உங்க மாஸ்டர் டீச்சர் நிவேதா. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது class 12 molecular basis of inheritanceல Human Genome Project. So நம்ம போன லெக்சர் வீடியோல லாக் ஓபெரான் பார்த்தோம். So இன்னைக்கு நம்ம Human Genome Project ப்ராப்பரா டிசெக்ட் பண்ண போறோம். எப்படி இது ஆரம்பிச்சது, இதோட கோல்ஸ் என்ன, இதோட ஃபீச்சர்ஸ் என்ன, என்னென்ன மாதிரி டெக்னிக்ஸ் இதுல யூஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் தான் இன்னைக்கு செஷன்ல நம்ம பார்க்க போறோம். அண்ட் திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் போர்ட் எக்ஸாம் ஆஸ் வெல் ஆஸ் ஃபார் யோர் நீட் எக்ஸாம் பசங்களா. அதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார்ஸ், தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார்ஸ், ஓகே 10th and 12th சூப்பராக அச்சீவ் பண்ணியிருக்க உங்களுக்கு ரிவார்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஷிமன் சார் VLCஸ்க்கு வராரு. ஓகே, சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் இருக்கக்கூடிய வேதாந்து லேர்னிங் சென்டர்ஸ்க்கு வந்து உங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண போறாரு. இஸ் கோயிங் டு ரிவார்ட் யூ ஃபார் ஆல் யுவர் ஹார்ட் ஒர்க். ஓகே, ஸோ மறக்காம நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம் அண்ட் யூ கேன் ஆல்சோ கால் டு திஸ் நம்பர் அண்ட் ரெஜிஸ்டர் யோர் செல்ஃப் பசங்களா. எஸ், ஸோ இன்னைக்கு நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் தான். ஓகே, இதில் நம்ம நிறைய கேள்விகள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிறைய ஞாபகம் வச்சுக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது இதில். வாட் இஸ் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட், இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ முடிச்சாங்க, அதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம செஷனில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜீனோம்னா என்னப்பா, வாட் இஸ் திஸ் ஜீனோம்? ஓகே, ஸோ ஏன் இதை வந்து நம்மளுக்கு தெரியணும்னு வந்துச்சு, நம்ம உடம்புல டிஎன்ஏ இருக்குது பசங்களா. ஸோ அந்த டிஎன்ஏ இஸ் மேடப் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ், கரெக்டாக. ஸோ அந்த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸை புரிஞ்சிக்கிறது தான் இந்த என்டையர் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டோட ஒரு முக்கியமான ஒரு கோலாக இருந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ ATGC, ஓகே, என்னென்ன இருக்குது, என்னதான் இருக்குது இந்த டிஎன்ஏல, எப்படி இருக்குது நியூக்ளியோடைட்ஸ், ஒவ்வொரு குரோமோசோம்லேயும் என்னென்ன நியூக்ளியோடைட்ஸ் இருக்குது, என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது ஒரு குரோமோசோமுக்கும் இன்னொரு குரோமோசோமுக்கும், அதை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 13 வருஷம் கஷ்டப்பட்டு, ஓகே, தே ஹாவ் கம் அப் வித் சூப்பர் எக்ஸைட்டிங் ஃபீச்சர்ஸ் of human genome project. Okay, so genetic makeup of an organism or an individual lies in the DNA sequence. Okay, so நீங்க உங்களோட characters ஆகட்டும், உங்களோட features ஆகட்டும், morphological features, physiological features, everything is decided by DNA. Okay, என்னோட hair color, என்னோட hair texture, என்னோட eye color, okay, என்னோட eyeball shape, everything is genetically determined. இது வந்து நான் முடிவு பண்றது கிடையாது. Okay, the genes that are present, the DNA that is present is deciding all these factors பசங்களா. Okay, your intelligence, your memory, everything is genetically determined. Okay, so அதுக்கு முன்னாடி இந்த ஹியூமன் ஜீனோம்ன்ற வார்த்தை இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு ஜீனோம்னாலே என்னன்னு தெரியாது. if you guys know what is genome, please do let me know. நீங்க சொல்லலாம் DNA மேம், ஜீன்ஸ் மேம். Okay, can anyone give me the exact definition of genome? தெரிஞ்சவங்க இந்த வீடியோவை பாஸ் பண்ணி போய் கமெண்ட் செக்ஷனில் போய் போடுங்க, வாட் இஸ் ஜீனோம். ஓகே, ஸோ ஜீனோம்னா என்னப்பா, இட் இஸ் த டோட்டல் டிஎன்ஏ கண்டென்ட் இன் அ ஹாப்ளாய்ட் செல். ஓகே, நம்ம வந்து டிப்ளாய்ட் செல்லை வந்து நம்ம ஜீனோம்னு சொல்ல மாட்டோம். ஹாப்ளாய்ட் செல்னா அவங்க ஸ்பெர்ம் அண்ட் எக். ஓகே, அதில் உள்ள டிஎன்ஏ கண்டென்ட்டை தான் நம்ம வந்து ஜீனோம்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நிறைய பேர் ஜீனோம்னா என்னோட ஒவ்வொரு செல்லில் இருக்க டிஎன்ஏன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, கிடையாது. ஓகே, ஸோ இஃப் இட் இஸ் டிப்ளாய்ட், திஸ் ஜீனோம் இஸ் மல்டிப்ளைட் இன்டு 2. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஓகே, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ வாட் இஸ் ஜீனோம்? ஜீனோம் இஸ் த டோட்டல் டிஎன்ஏ கண்டென்ட் தட் இஸ் present in an haploid cell. ஸோ haploid cellனா என்னது? It is your gametes. Okay, your haploid cells are your gametes. That's very important. Okay, yes. So இப்போ இது ஆரம்பிச்ச விதம் பார்க்கலாம். எங்க ஆரம்பிச்சது, where did it start, where did it basically spike up? Okay, அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். If two individuals differ, then their DNA sequence should also be different. இப்போ நானும் இன்னொருத்தவங்களும் வித்தியாசமாக இருந்தீங்கன்னா, நீங்களும் உங்கள் பேரண்ட்ஸும், though you have much similarity, you are still different. ஏன் அந்த வித்தியாசங்கள் இருக்குது? Because there is some difference in the DNA sequence. அந்த டிஎன்ஏல ஏதோ ஒரு மாற்றங்கள் இருக்குது. Okay, so that is what we call it as understanding the similarities and dissimilarities. Okay,
The assumptions led to the quest of finding out the complete DNA sequence of human genome. Okay, so இது ஏன் இந்த வித்தியாசங்கள் இருக்கு, இந்த வித்தியாசங்கள் எந்த குரோமோசோம்ல இருக்கிறதுனால இருக்கு, ஏன் இத்தனை இப்போ இந்தியன் ஹியூமன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், ஆப்பிரிக்கன் ஹியூமன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், ஆஸ்திரேலியன் ஹியூமன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஆப்வியஸ்லி ஏன் இந்த வித்தியாசங்கள் இருக்கு, எல்லாருமே மனுஷங்க தான். Okay, there's a total difference in the height, skin color, okay, in எல்லாமே வேற வேறையா இருக்கு. ஏன்? பிகாஸ் ஆஃப் த டிஎன்ஏ சீக்வன்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து முக்கியமாக இப்போ அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நீடு வந்துச்சு. ஓகே, ஒரு அவசியம் வந்துச்சு. ஓகே, இட் வாஸ் ஸ்டார்டட் இன் த இயர் 1990. சில புக்ஸில் 1988 கொடுத்துருக்காங்க, பட் இன் யோர் என்சிஆர்டி 1919 கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் கோ வித் திஸ். And it was completed in the year 2003. கிட்டத்தட்ட 13 வருஷங்கள், ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை. ஓகே, இவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜி இருந்தும் it took 13 years to sequence your human genome. ஓகே, அப்போ உங்கள் ஹியூமன் ஜீனோம் எவ்வளோ பெரிய ஒரு டேட்டாவாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஓகே, இட்ஸ் such a huge data which had to be என்ன சொல்கிறது, analyzed. ஓகே, சீக்வென்ஸ், ஸ்டோர்டு, நிறையா விஷயங்கள் அவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, எஸ். ஸோ ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் இஸ் செட் டு ஹாவ் அப்ராக்சிமேட்லி 3 × 10⁹ பேஸ் பேர். ஸோ ஹியூமன் ஜீனோமில் எவ்வளோ பேஸ் பேர் இருக்குது பசங்களா? அப்ராக்சிமேட்லி 3 பில்லியன் பேஸ் பேர். ஓகே, அல்லது இட் இஸ் ஆல்சோ 3.3. ஆக்சுவல் வேல்யூ இஸ் 3.3 பில்லியன் பேஸ் பேர். இது வந்து ஹாப்ளாய்ட். கரெக்டாக அதே டிப்ளாய்ட் செல்லுக்கு போனீங்கன்னா 6.6 பில்லியன் பேஸ் பேர்ஸ் வரும் உங்களுக்கு. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு எக்ஸ்பென்சிவ் ப்ராஜெக்ட். இது சும்மா சாதாரண ப்ராஜெக்ட் கிடையாது. ஏதோ ஒரு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் மாதிரி அந்த மாதிரி கிடையாது. இட்ஸ் ஹைலி எக்ஸ்பென்சிவ் பசங்களா. ஓகே, அண்ட் ஃபார் எவ்ரி சீக்வென்ஸ் தே யூஸ்ட் US per dollar. பர் சீக்வென்ஸ்க்கு $3 செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட $9 பில்லியன் வந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட்காக செலவு பண்ணியிருக்காங்க. ஓகே, எத்தனை? $9 பில்லியன். ஓகே, யூ கான்ட் even imagine the Indian amount for that. ஓகே, ஸோ இது வந்து ஆரம்பிச்சவங்க யாருன்னா US டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி அண்ட் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த். ஓகே, தோ தேவேர் த ஒன், யூஎஸ்ஏல தான் இது பண்ணாங்க. தோ தேவேர் த பயனீர்ஸ்னால் அவங்க தான் முதல்ல ஆரம்பித்தாங்க. பட் தே couldn't continue it. ஓகே, ஆரம்பிக்கும் போது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நிறைய ஆளுங்கள் தேவைப்பட்டுச்சு, நிறையா மேன் பவர் தேவைப்பட்டுச்சு, நிறையா பிரெயின்ஸ் தேவைப்பட்டுச்சு இந்த ஒரு ப்ராஜெக்டை பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ த ஆல் ஓவர் த வேர்ல்ட் பீப்புள் கேம் டு ஹெல்ப் தெம். ஸோ யார் வந்தாங்கன்னா, ஓகே, த வெல்கம் ட்ரஸ்ட் UK became a major partner. Additional contribution came from Japan, France, Germany, China and others. Okay, so UK, USA, Germany, France, China, all these countries came up together. So அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்டை வந்து முடிக்க முடிஞ்சது. ஓகே, ஸோ முதல்ல யார் ஆரம்பிக்கிறாங்க? US Department of Energy and National Institute of Health. Later on they wanted help, so they sought help from UK, China, France and Germany. Okay, yes. ஸோ கோல்ஸ், எந்த ஒரு ப்ராஜெக்ட்னாலும் சரி, நம்ம வாழ்க்கையிலையும் சரி, எந்த ஒரு ப்ராஜெக்ட்னாலும் சரி, நான் இந்த ப்ராஜெக்டோட கோல், நாங்கள் இதெல்லாம் பண்ணணும், இந்த ப்ராஜெக்டில் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தான் அது ஒரு ப்ராஜெக்ட். ஓகே, உங்கள் ஸ்கூலில் பண்ணுற ப்ராஜெக்ட் ஆகட்டும், ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் பண்ணுற ப்ராஜெக்ட் ஆகட்டும், ஒரு பயாலஜி லேபில் பண்ணுற ப்ராஜெக்ட் ஆகட்டும், எல்லா ப்ராஜெக்ட்க்கும் முதல்ல நீங்கள் எழுதக்கூடிய விஷயம் கோல்ஸ். ஓகே, ஸோ என்னப்பா கோல் என்னப்பா? இட் ஹெல்ப் டு ஐடென்டிஃபை அப்ராக்சிமேட்லி 20,000 to 25,000 ஜீன்ஸ். ஸோ கோல் என்னன்னா, நம்மளோட ஹியூமன் டிஎன்ஏல இருக்க ஜீன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணோன்றது அவங்களோட கோலாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் கேட்கலாம், மேம் ஜீன்ஸுக்கும் டிஎன்ஏக்கும் என்ன மேம் டிஃப்ரென்ஸ்? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜீன் அண்ட் டிஎன்ஏ மேம்? Don't you think they are the same ma'am? No pasangla, DNA and genes are totally different. Okay, so what do you mean by genes? Genes are the functional unit of DNA. Okay, என்னது pasangla? They are the functional unit of DNA. ரொம்ப முக்கியமான விஷயம்.
Okay, so all genes are DNA, but not all DNA are genes. Okay, the part of the DNA which can be expressed is called as genes. Okay, so இப்போ என்கிட்ட வந்து ஒரு 3 பில்லியன் பேஸ் பேர் இருக்குன்னா அந்த 3 பில்லியன் பேஸ் பேருமே ப்ரோட்டீனுக்கு கோட் பண்ணாது. ஓகே, அதுலேருந்து சில சதவீதம் மட்டும் தான் they are expressible. Okay, and those expressible parts are what we call it as genes. Okay, yes. Yeah, these are the goals of Human Genome Project. On textbook la update direct copy paste பண்ணிருக்கேன். The first goal was to identify all the approximately 20,000 to 25,000 genes, determine the sequence of the 3 billion chemical base pair that make up the human DNA. Sequence na enna ATGC GCAT and the sequence வந்து அவங்க determine பண்ணனும்ன்றது அவங்க கோலா இருந்துச்சு. And store this information in databases. Okay, இது அவ்ளோ பெரிய information, I can't simply write it in books. Okay, books வந்து reliable கிடையாது, அவங்க வந்து எப்பைனா destroy பண்ணப்படலாம். Okay, so this time they didn't choose books for storing the data. Okay, this time they relied on databases, computer knowledge. ஸோ கொஞ்சம் நாலேஜ் வந்து அப்ளை ஆகப்பட்டுச்சு. ஸோ இங்கே பயாலஜியும் கம்ப்யூட்டர் சயின்ஸுன்ற ஒரு சப்ஜெக்ட்டுமே தே ஸ்டார்டட் மர்ஜிங் டுகெதர். ஓகே, ஸோ அந்த ஒரு சயின்ஸை தான் நம்ம பயோ இன்ஃபோமேட்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, பயோ இன்ஃபோமேட்டிக்ஸ். ஸோ பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்ன்ற சப்ஜெக்ட் இந்த ஒரு வருஷத்தில் தான் ப்ளூம் ஆச்சு. இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கும் போது தான் இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்ன்ற சப்ஜெக்ட் ப்ளூம் ஆகுது. இப்போ வரைக்குமே பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்க்கு அவ்வளோ ஸ்கோப் இருக்குது. ஓகே, இட்ஸ் வேர் யூ ஸ்டடி பயாலஜிக்கல் டேட்டா யூஸிங் databases. Okay, using computer tools, using programs, using analysis. Okay, yes, then improve tools for data analysis. And the data mattra store panni vacha enak pattadu, so I have to improve certain tools to analyze those data. Okay, transfer the related technology to other sectors such as industries, disease treatment. Ye ivlo selavu panni $9 billion selavu panni ye இந்த human genome project பண்ணனும், அதுல இருந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு benefit வரணும். கரெக்டா? ஸோ இந்த ஒரு நாலேஜ், the knowledge about human genome can be applied for disease treatment. Okay, புது methodologies for treating disease can be found out. Okay, so அந்த மாதிரி வெவ்வேறு applications இருக்கு. Address the ethical, legal and social issues that may arise from the project. சாதாரணமா ஒரு ஆர்கானிசம் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலே அவ்வளோ பிரச்சனைகள் வரும். இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்கை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து நிறைய எத்திக்கல் இஷ்யூஸ் வரும், நிறைய பேருக்கு இது அகேன்ஸ்டாக இருப்பாங்க. ஸோ they were all prepared to fight against or to combat against all those issues that can basically arise from this. Okay, yes, அடுத்ததுக்கு போயிடலாம். It also led to determining the entire sequence. அதே தான். Okay, sequence தான் என்ன? இதுதான் sequence. Okay, ATGC CCTT, this is how it is. இப்படி தான் இருக்கு. Okay, I think all of you know ATGC or purines, pyrimidines, nucleoside, nucleotides. Okay, yeah. அடுத்தது storage of the entire information about the human genome using databases. Okay, database இப்போ வந்து ஒருத்தங்களோட பிக்சர், ஒருத்தவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட், ஒருத்தவங்களோட டிஎன்ஏ டேட்டா எல்லாமே வந்துடும். அது எல்லாமே இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஓகே, ஜஸ்ட் லைக் இப்போ எப்படி உங்கள் ஆதார் நம்பர் போட்டால் எல்லா இன்ஃபர்மேஷனும் வருதோ அதே மாதிரி தேர் கேன் பி இன் அனதர் 20-30 years உங்களோட ஹியூமன் ஜீனோமை கூட நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஓகே, yes, a DNA database library, data analysis tool, நிறைய ப்ரோக்ராமிங் இருக்கு. SAS இருக்கு, Splunk இருக்கு, Python இருக்கு, Excel இருக்கு. Okay, so where you can use the data which I have, I can analyze my data. Okay, and I can create, இப்போ similarity பார்க்கலாம், dissimilarity பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு அப்பாவும் பையனும் இருந்தாங்கன்னா we can see what are similar, what are dissimilar. Okay, that's very very important. Then this is what we already discussed. Okay, transferring information, இது எல்லாமே கோல்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன் தான். ஓகே, yes, so to transfer it to healthcare, agriculture, energy production and environmental remediation. Do you think genome sequencing of a virus is helpful or a waste of time?
ஓகே, ஹியூமன் ஜீனோம் பற்றி படிக்கிறீங்க. ஓகே, பட் இதே மாதிரி நம்ம வைரஸோட ஜீனோம் படிக்கிறது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா, ஆர் இஸ் இட் அ வேஸ்ட் ஆஃப் டைம்? டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல். எப்படி நம்மளால இந்த கோவிட்டை வந்து அவ்வளோ சீக்கிரம் காம்பேட் பண்ண முடிஞ்சது அட்லீஸ்ட் இன் 2-3 இயர்ஸ் we were able to develop a vaccine, we were able to develop a treatment. இது எப்படி முடிஞ்சது? Because we sequenced the genome பசங்களா. ஓகே, அந்த சீக்வென்ஸ் பண்ணதுனால தான் we could understand where it is mutated. ஸோ அந்த மியூட்டேட்டடான பகுதிகளை வச்சு நம்ம வந்து நம்மளோட ட்ரக் டெலிவரியை, ட்ரக் டிஸ்கவரியை, வேக்சின் டிஸ்கவரியை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ we are not just studying human genome, virus genome படிக்கலாம், ஓகே, plant genome படிக்கலாம் to understand development. சி எலிகன்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆர்கானிசம் இருக்குது. இந்த டெவலப்மெண்ட் எப்படி நடக்குது, ஒரு லார்வேலேருந்து அடல்ட்டுக்கு எப்படி மாறுது, அதில் என்னென்ன ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ஓகே, அந்த டெவலப்மெண்ட் படிக்கிறது கூட நம்ம இந்த ஜீனோம் ப்ராஜெக்டை வந்து யூஸ் பண்ணலாம். ட்ரோசோஃபில்லா அவங்க எல்லாருக்கும் தெரியும், தி சிண்ட்ரெல்லா ஆஃப் ஜெனெட்டிக்ஸ். ஓகே, இட்ஸ் நாட் தட் திஸ் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் இஸ் ஒன் விச் கேம் அப் ஃபர்ஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் நிறைய ஆர்கானிசம்ஸோட ஜீனோமை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சீக்வென்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுதான் திஸ் இஸ் சி எலிகன்ஸ். ஓகே, சீனோராப்டிட்டிஸ் எலிகன்ஸ், அ ஃப்ரீ லிவிங் நான் பேத்தோஜெனிக் நெமட்டோட். ட்ராசோஃபில்லா அவங்க எல்லாருக்கும் தெரியும், ஃப்ரூட் ஃப்ளை, அண்ட் யூ ஹேவ் அரேபிடாப்சிஸ். ஸோ இந்த 3 ஆர்கானிசமை தான் நம்ம காமனாக இந்த ஜெனட்டிக் ஸ்டடீஸில் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது படிக்கிறதுனால, இந்த 3 ஆர்கானிசம்ஸை படிக்கிறதுனால இந்த ஜீன்ஸ் எப்படி ஆக்டிவேட் ஆகுது, இந்த ப்ரோட்டீன்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, ஓகே, உங்களோட ரெகுலேஷன் எப்படி நடக்குது, அதெல்லாம் நம்மளுக்கு இன்னும் பெட்டராக புரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஓகே, எஸ், மெத்தடாலஜிஸ் சும்மா ஏனோ தானோன்னு நம்மளால பண்ண முடியாது. கரெக்டாக, we need certain techniques, correct? So what are those techniques? 2 முக்கியமான டெக்னிக்ஸ் இருக்குது பசங்களா. One is expressed sequence tag, okay, other one is sequence annotation. So இந்த EST இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், EST and SA. So this is very very important from your NEET exam point of view. Okay, so what is this express sequence tag? Okay, so one approach focused on identifying all the genes that are expressed as RNA. Okay, so all the genes that are expressed as RNA, expressed sequence tag. Okay, இப்போ என்னோட DNA இருக்குன்னா அந்த DNAல எவ்வளோ பகுதி வந்து RNAவா எக்ஸ்பிரஸ் ஆகுதுன்றத இந்த எக்ஸ்பிரஸ் சீக்வென்ஸ் டேக்ன்ற மூலியமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, அடுத்தது sequence annotation. So this sequence annotation was started by a person called Sanger. ஓகே, சாஞ்சர் சீக்வென்சிங்னு கூட சொல்கிறோம். நீங்கள் பசில்ஸ் பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக? ஸோ பசிலில் என்ன நடக்கும், ஒரு பகுதி இருக்கும், இன்னொரு பகுதியை நம்ம எப்படியாவது மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவோம். த சேம் திங் இஸ் ஹேப்பனிங் ஹியர். ஸோ முதல்ல நம்ம டிஎன்ஏ வந்து கட் பண்ணுவோம், வி கட் இட் இன்டு ஃப்ராக்மெண்ட்ஸ் அண்ட் தென் வி சீக்வென்ஸ் இட். ஓகே, அப்படி சீக்வென்ஸ் பண்ணி முடித்தோடனே அதை வந்து ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணி, ஓகே, டு ஃபைண்ட் அவுட் த எக்ஸாக்ட் சீக்வென்ஸ் ஆஃப் டிஎன்ஏ இஸ் வாட் வி கால் இட் அஸ் சீக்வென்சிங் அனோட்டேஷன். Okay, sequencing the whole set of genome that contained all the sequence and later assigning different region in the sequence with function. Okay, குறிப்பிட்ட sequence குறிப்பிட்ட function இருக்குன்னு சொல்லி நம்ம assign பண்றது தான் இந்த sequence annotation அல்லது SAன்னு சொல்லலாம். ரொம்ப 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 முக்கியமான விஷயம். Okay, yes. So for sequencing, the total DNA from a cell is isolated and converted into random fragments of relatively smaller size. So what is the first step? Isolation of DNA. DNA sample வந்து நம்ம collect பண்றோம். அதுக்கப்புறம் we are breaking it using restriction enzymes. So நிறைய restriction enzymes use பண்ணி இந்த DNA sequence வந்து நம்ம cut பண்றோம். Okay, can you see how they are cut into fragments? Okay, so இந்த fragments வந்து நம்ம அடுத்தது வெக்டர்ஸ் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியே நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட முடியாது. ஓகே, ஹியர் ஐ யூஸ் 2 important வெக்டர்ஸ் கால் பேக் அண்ட் யாக். ஓகே, இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான MCQ. It can be asked in your NEET as well as your board exam. So என்ன சொல்ல வராங்கன்னா, பேக்னா பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம்,
யாக்குனா ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம். ஸோ வாட் ஆர் தீஸ் பிளாஸ்மிட்ஸ்? ஸோ பிளாஸ்மிட்ஸ்னால என்னன்னு தெரியாதவங்களுக்கு குவிக்காக சொல்லிடுறேன். தே ஹெல்ப் இன் மல்டிப்ளிகேஷன். ஓகே, ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும்? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மை டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட். அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் மல்டிப்ளை ஆகணும்னா, மல்டிப்ளைனா ஐ வாண்ட் மல்டிபிள் காப்பீஸ். ஓகே, ஸோ அதுக்காக ஐ யூஸ் திஸ் பேக் அண்ட் யாக். ஓகே, இப்போ பிங்க் இருக்குது, இந்த பிங்க்ல நிறைய ஃப்ராக்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, இந்த எல்லோ ஆரஞ்சு இருக்குது, அதில் நிறைய ஃப்ராக்மெண்ட்ஸ் கிடைக்கும். That is what we call it as amplification of your DNA fragments. Very, very, very important. Okay, so என்னென்ன vectors use பண்றோம்? Back and yak. Okay, தெளிவா புரிஞ்சுக்கோங்க. Yes, this is also important. அடுத்தது, so now what we are doing? We are putting it into an automatic sequencing machine. Okay, so these fragments are now put into a automated DNA sequences which was developed by a person called Sanger. Frederick Sanger in ஒருத்தர் வந்து இந்த sequencing method வந்து கண்டுபிடிக்கிறாரு. Not just DNA sequence, he also sequence proteins. So proteins ல amino acids இருக்கும், DNA ல nucleotides இருக்கும். So இதெல்லாம் வந்து அவர் sequence பண்ண ஆரம்பிக்கிறாரு. Okay, ஒரு super automated machine. இப்போ கூட உங்களோட DNA content கொடுத்தீங்கன்னா within 2 to 3 hours you get the entire sequence of your genome. It's quite expensive but it's very, very, very fast and reliable. Okay, இப்போ கூட world class laboratories ல இந்த மாதிரி Sanger sequencing இருந்தே இருக்கும். Okay, so these sequences were arranged based on some overlapping region. So இப்போ overlapping regions வந்து arrange பண்றாங்க just like a puzzle. So finally you will get the entire sequence of the DNA. ஓகே, ஸோ அப்புறமா ஒரு என்டையர் ஜீனோமோட சீக்வன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ ஜீனோமில் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸோட சீக்வன்ஸும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, திஸ் இஸ் ஹவு தே டிட் திஸ் என்டையர் சீக்வன்ஸ். ஸோ முதல்ல என்ன பண்ணுறாங்க? ஐசோலேஷன். ஓகே, அதுக்கப்புறமா ஃப்ராக்மெண்டேஷன். ஓகே, ஃப்ராக்மெண்டேஷன். அதுக்கப்புறமா they are introducing into a vector. Okay, what is a vector பசங்களா? Back and yak. Okay, அதுக்கப்புறமா Sanger sequencing. Sanger sequencing. அதுக்கப்புறமா they are arranging. Okay, they are arranging to get the entire sequence of the genome. That's very, very, very important. ரொம்ப 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 முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன் ஒன்னொன்னும். Yes, so this is what is given in your textbook. ஸோ இது வந்து சாதாரணமாக வெறும் பயாலஜி டெக்னிக்ஸ் மூலியமாக பண்ணிட முடியாது. ஐ நீட் சம் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ். ஓகே, பிளாஸ்ட்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, ஃபாஸ்டான ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இட்ஸ் ஆல் ஹை லெவல் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். ஓகே, இப்போ வந்து நான் அந்த சீக்வன்ஸை இப்போ ஒன்றும் இல்லை பசங்களா, இன்சுலின்னு நீங்கள் போய் இன்சுலினோட சீக்வன்ஸுன்னு போடுங்க. ஓகே, உங்களுக்கு ப்ரோட்டீன் சீக்வன்ஸும் வந்துடும், அதோட எம்ஆர்என்ஏ சீக்வன்ஸும் வந்துடும். ஹியூமன் இன்சுலின் இருக்குது, பிக் இன்சுலின் இருக்குது, ஹார்ஸ் இன்சுலின் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட உடம்புல இருக்க ஒவ்வொரு ப்ரோட்டீனுக்கும் டிஎன்ஏ சீக்வன்ஸும் இருக்கும், அமினோ ஆசிட் சீக்வன்ஸும் இருக்கும். So this is how it is done. DNA is isolated, okay, and then you see the fragmentation, then it is basically stored in the form of databases. Okay, yes. இப்போ features. ஓகே, ஸோ என்னதான் அவங்க கண்டுபிடிச்சாங்க? இந்த 13 வருஷம் காலம் அவங்க வந்து ஒர்க் பண்ணி என்னதான் அவங்க கண்டுபிடிச்சாங்க? ஓகே, தி சீக்வென்ஸ் ஆஃப் குரோமோசோம் 1 was completed only in May 2006, though the project was set to be completed by 2003. ஓகே, குரோமோசோம் 1ஓட சீக்வென்சிங் தான் லாஸ்ட்டாக பண்ணாங்க. ஸோ இது எப்படி கேட்கலாம்? த குரோமோசோம் விச் வாஸ் லாஸ்ட் சீக்வென்ஸ்ட் இஸ் குரோமோசோம் 1. ஓகே, ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். திஸ் வாஸ் த லாஸ்ட் ஆஃப் த 24 ஹியூமன் குரோமோசோம், 22 ஆட்டோசோம் அண்ட் X and Y to be sequenced. ஸோ இதுதான் நம்ம கேரியோடைப்பிங்னு சொல்கிறோம். யூ கேன் see how the chromosomes are arranged. ஸோ இதை பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தெரியுது? which is the largest chromosome? It is your chromosome 1. chromosome 1 தான் ரொம்ப பெரிய chromosome. so it had multiple genes, so it took more and more time. ஓகே, கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் ஆயிருக்கு? 1990 to 2006, 16 வருஷம் ஆயிருக்கு to sequence the entire chromosome. Okay, yes. So this is second important feature. So it contains 3164.7 million base pair அல்லது 3 billion base pairs ன்னு கூட நம்ம சொல்லலாம். Okay, so this is how the base pairs are. இங்க பாத்தீங்களா, இப்படி தான் base pairs இருக்கும். So this is the data which will be stored in the form of databases. Okay, yes.
அடுத்தது the average gene consists of 3000 base pairs. So average gene, ஒரு average geneல 3000 bases இருக்கலாம். Okay, and the largest known gene, okay, இப்போ வரைக்குமே நம்மளுக்கு தெரிஞ்ச பெரிய gene வந்து dystrophin gene. Okay, it has 2.4 million base pair. They'll ask you very important question, which is the largest human gene பசங்களா? Dystrophin. So இந்த dystrophinல எவ்வளோ bases இருக்கு? 2.4 million base pairs இருக்கு. Okay, yes, so this dystrophin gene produces a protein called dystrophin, which is very important for muscle contraction and relaxation. ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமானது. Okay, அடுத்தது they told that, okay, the total number of genes is estimated at 30,000. so கிட்டத்தட்ட 30,000 genes இருக்குன்றாங்க. okay, இருக்கிற பேஸ் பேர் எவ்வளோ? 3 பில்லியன். okay, ஆனால் இருக்கிற genes எவ்வளோ? 30,000. there's a contradiction. நீங்கள் கேட்கலாம், மிச்ச டிஎன்ஏலாம் என்ன மேம் பண்ணுது? they are just junk DNA பசங்களா. they are not involved in anything, okay, except for evolutionary significance. they are non-coding. they do not code for any RNA. ரொம்ப முக்கியமான விஷயம். okay, they estimated when அவங்க எவ்வளோ இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது அவங்க நினைச்சாங்க 80,000லேருந்து 1,40,000 ஜீன்ஸ் வரைக்கும் இருக்கலான்னு. ஓகே, பட் அவங்களுக்கு கிடைச்சது 30,000 ஜீன்ஸ் மட்டும்தான். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், இந்த 30,000 ஜீனில் நம்மளுக்கு தெரிஞ்சது வெறும் 50% ஜீன்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு ஃபங்க்ஷன்ஸ் தெரியும். Okay, so out of 30,000, I know the function, I know the proper understanding of only 50% of this genes. இன்னும் இந்த 50% of genesக்கு functions இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. Okay, so definitely this branch, that is bioinformatics, has a huge scope. நிறைய ஒரு என்ன சொல்றது advancements இருக்கக்கூடிய ஒரு field in சொல்லலாம். okay, kandipa bioinformatics, keep this in mind as a career option because it's highly paying, highly rewarding career option if you like both bio and computer. okay, adu rare combination, bio and computer, correct? yes, so almost all 99.9 நீங்களும் நானும் இந்த உலகத்துல நீங்க எங்க வேணா இருந்துக்கோங்க, you and me differ by 0.01%. நீங்களும் நானும் 99.9% same. okay, we differ by just 0.01%. so this 0.01% of base pair makes you unique and makes me unique. எவ்வளவு அழகான விஷயம் பாருங்க. okay, this 0.01% is what is making us unique. you and me are exactly similar by 99.9% of nucleotides. This is something very interesting. okay, yes, so repetitive sequences. okay, so நீங்க கேட்டிங்க மேம் அந்த ஜங்க் டிஎன்ஏ இருக்குல்ல மேம், அந்த நான் கோடிங் டிஎன்ஏ இருக்குல்ல மேம், அதில் என்ன மேம் பேசிக்கலாக இருக்கும்? எவ்ரிதிங் இஸ் ரிப்பீட்டேட்டிங் பசங்களா. இப்போ இங்கே இருக்கா GATA, that's what we call repetitive sequences. இப்போ என்கிட்ட அந்த மாதிரி ஒரு 40 ரிப்பீட் இருக்கு. ஓகே, இன்னொரு பர்சன் எக்ஸ் கிட்ட அந்த மாதிரி 50 ரிப்பீட்ஸ் இருக்கு. ஸோ ஈச் பர்சன் டிஃபர் இன் த நம்பர் ஆஃப் ரிப்பீட்ஸ். ஓகே, ஸோ அண்ட் தட் மேக்ஸ் யூ யூனிக் அண்ட் மீ unique. okay, so genome 1ல பாத்தீங்கன்னா 8 repeats இருக்கு, genome 3ல பாத்தீங்கன்னா 9 repeats இருக்கு. okay, so genome 3 is from different person, genome 1 is from different person. okay, so each of us differ in the number of repeats. so அத நம்ம என்னன்னு சொல்றோம்? VNTRs ன்னு சொல்றோம். இத நம்ம அடுத்த கிளாஸ்ல டீடைலா பார்க்கலாம். DNA fingerprintingல variable number of tandem repeats. okay, இதுக்கு வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. இந்த ரிப்பீட்டேட்டிவ் சீக்வென்ஸ்க்கு வந்து பெருசா ஒரு ஃபங்க்ஷனும் கிடையாது. but they help in understanding a chromosome structure, dynamics and evolution. குரோமோசோமோட டைனமிக்ஸ், எப்படி இந்த எவல்யூஷன் நடந்தது. okay, அந்த இந்த நான் கோடிங் சீக்வென்ஸ்க்கு, இந்த ரெப்பிட்டேட்டிவ் சீக்வென்ஸ்க்கு நிறைய எவல்யூஷனரி சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. okay, how human beings are becoming smarter generation by generation. so if we go back, there is something related to this repetitive sequences. ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது, chromosome 1 has most genes
and chromosome Y has the fewest genes. All direct questions, okay? இதெல்லாம் ஒரு 4-5 வாட்டி படிச்சோம் ஒரு GK general knowledge மாதிரி தான் இது எல்லாமே, okay? So chromosome 1ல வந்து highest number of genes இருக்கு. எவ்வளோ இருக்கு? 2968. அதே chromosome Yல வந்து 231 genes இருக்கு. Very, very, very important. Yes, scientists have identified about 1.4 million locations where single base DNA differences are there. Okay, நீங்களும் நானும் ஒரே ஒரு DNAல வந்து differ ஆகும், ஒரே ஒரு பேஸ்ல வந்து. Okay, இது வந்து நம்ம single nucleotide polymorphism ன்னு சொல்றோம். Okay, when two people or when individuals differ in a single nucleotide, we call it as single nucleotide polymorphism பசங்களா. ரொம்ப 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 முக்கியமான விஷயம். Okay, இப்போ பாருங்க, let's keep this as person A, person B and person C. Okay, so person A, B, C ல இந்த ஒரே ஒரு பேஸ் மட்டும் தான் வித்தியாசமா இருக்கு. It is A, G and T. Okay, and these SNPs, there are 1.4 million SNPs. Okay, நம்ம உடம்புல 1.4 million single nucleotide polymorphisms இருக்காம். And that's what is making us unique. That's what is giving us new characteristics. And that's why all of us are not clones. We are not exactly the same. We are all different. Be it your siblings, be it your parents. Correct? Yes. Yeah. So this was about this entire Human Genome Project. So nama Human Genome Project la enna padichom? Goals, methodologies and features padichom. மூணுமே ரொம்ப 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 முக்கியமான விஷயம். Okay, so this is your homework. The main aim of the Human Genome Project is to introduce new genes into human, remove disease-causing genes from human DNA, identify and sequence all the genes present in human DNA, develop better techniques for comparing two different human DNA sample. So A, B, C or D ன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மறக்காம டைப் பண்ணுங்க. So அடுத்த கிளாஸ்ல we will go for the last part of this chapter, that is DNA fingerprinting. Okay, ஒவ்வொரு ஸ்டெப்பையும் டீடைலா படிக்கலாம். Do stay tuned for more bio learning. Take care and bye.